எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. சொல்லுமா. 1, கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்கள் போகிற வீட்டில் கிச்சன் இருக்கக்கூடாது. நம்பர் 2, ஆஃப்டர் மேரேஜ் எங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைனா நாங்களே பேசி ஜென்யூனாக பிரிஞ்சிருவோம். இந்த கோர்ட்டு கேஸு இதெல்லாம் இருக்கக்கூடாது. 3, எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் நான் குழந்தை பெற்றுக்குவேன். நம்பர் 4, நாங்கள் யூகேல தான் செட்டில் ஆகணும். இந்த கண்டிஷன்ஸ்க்கெலாம் ஓகேனா அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு we can decide. நாட் அன் இஷ்யூ, இட்ஸ் ஃபைன், இட்ஸ் ஆல் ஃபைன். ஒரு ஸ்மால் கொஸ்டின். Tell me. இந்த ஜெனரேஷனில் சம் கேர்ள்ஸ் அவங்க பிஃபோர் மேரேஜ் ஹஸ்பண்ட்ஸுக்கு வந்து செக்ஸுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. டேய் என்னடா பேசுற? அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா? ஏன்னா ஐ எம் நாட் குவாலிஃபைட் ஃபார் தட், அதுக்காக சொன்னேன். செம்ம ஆப்பு மச்சி. டேய் என்னடா நினைச்சிருக்க பொண்ணை பத்தி? என்ன நினைச்சிருக்க? சாரி, உங்க பொண்ணுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு தெரியாம இருந்துக்கலாம் இல்லையா? அதை கிளியர் பண்ண வேண்டாமா? டேய் என்னடா பேசுற? டாடி இவ இவ்வளவு பேசுறானா அப்படிதான் இருப்பா. டேய் டேய் லூசாடா நீ. ஒரு பொண்ணு சீ கூட்டு போடா அவனை. டேய் வாடா. மன்னிச்சிருங்க சார், மன்னிச்சிருங்கம்மா, மன்னிச்சிருங்க. என் பையன்